கேரள மாநிலம் திருச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சன் ஜேக்கப். இவர் அதே பகுதியில் ஜேபி ஜுவல்லரி என்ற பெயரில் நகைக்கடை ஒன்றை நடத்தி வருகிறார். தனது கடைக்கான நகைகளை கோவை மற்றும் சென்னையில் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து வாங்கி வரும் ஜெய்சன் கடந்த 12ஆம் தேதி சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள மொத்த நகைக்கடைக்கு கடை ஊழியர் விஷ்ணு என்பவரோடு சென்று நகைகளை கொடுத்துவிட்டு 1.25 கிலோ தங்க கட்டிகளை வாங்கிக் கொண்டு இருவரும் ரயில் மூலமாக கோவை வந்ததாக கூறப்படுகிறது. கோவை வந்தவர்கள் பின்னர் அங்கிருந்து கார் மூலம் திருச்சூருக்கு சென்றிருக்கின்றனர். மதுக்கரையை அடுத்த கேக்கசாவடி எல்லை மாரியம்மன் கோவில் அருகே கார் சென்றபோது லாரி ஒன்று காரை மறிக்க பின்னால் காரில் இருந்து இறங்கி வந்து 5 பேர் கொண்ட கும்பல் கத்தியை காட்டி கார் கதவை திறக்க சொன்னதாக கூறப்படுகிறது. பதறிப்போன ஜெய்சன் காரின் கதவு ஜன்னலை திறக்காமல் இருக்க காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே புகுந்தவர்கள் ஓட்டுநர் இருக்கையில் இருந்த ஜெய்சனை பின் இருக்கையில் தூக்கி போட்டுவிட்டு 5 பேரில் ஒருவன் காரை ஓட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது மற்ற 4 பேரும் தங்கம் எங்கே என கேட்டு கழுத்தில் கத்தியை வைத்து இருவரையும் மிரட்டி தாக்க பயந்து போன ஜெய்சன் இருக்கையின் அடியில் வைத்திருந்த தங்க கட்டியை எடுத்து அவர்களிடம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. கோயம்புத்தூரில் നിന്ന് തൃശ്ശൂർക്ക് കാറിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു. അപ്പോൾ പെട്ടെന്ന് ഒരു ലോറി വന്നിട്ട് ക്രോസ് ചെയ്ത് നിർത്തി. പിന്നിൽ മറ്റൊരു കാറിലും അവർ കാറിൽ നിന്ന് ഇറങ്ങാൻ പറഞ്ഞിട്ട് ഡോറ് തല്ലി പൊട്ടിച്ച് കാറിന് അകത്തേക്ക് അവർ 2 പേര് കയറി കാർ സ്റ്റാർട്ട് ചെയ്ത് അവർ കാറും കൊണ്ട് പോയി. 2-3 കിലോമീറ്റർ കഴിഞ്ഞിട്ട് ഇവരെ ഇറക്കി വിട്ട് കാറും പോയി. ഗോൾഡ് ഉണ്ടായിരുന്നു, ഗോൾഡും കൊണ്ട് പോയി. சிறிது தூரம் சென்ற அந்த கும்பல் முதலில் விஷ்ணுவையும் பின்னர் ஜெய்சனையும் நடு ரோட்டில் இறக்கி விட்டுவிட்டு 1.25 கிலோ தங்க கட்டி மற்றும் 60,000 ரூபாய் ரொக்கத்தையும் காரோடு கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. கொள்ளை கும்பல் தாக்கியதில் விஷ்ணுவின் கையில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்புறம் நாங்கள் ஸ்டேஷனுக்கு வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அவர் ஆல்ரெடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு கேட்டால் இவங்க வந்துட்டுருக்காங்களாமா, ஒரு 6:45 போல் வந்துட்டுருக்காங்களாமா. வந்து குறுக்க ஒரு ஆளி போட்டிருக்காங்க. பின்னாடி இருக்கிற காருக்காரங்க வந்து ஸ்டாப் ஆனோடனே அங்கேருந்து ஒரு 6 பேர் வந்து கண்ணாடி உடச்சி உள்ளே ஏறி ஸ்ப்ரே பண்ணி உள்ளே ஏறி இருக்காங்க. ஏறி வந்து எங்கே இருக்குது நகையில், நீ கோல்டு பிஸ்னஸ் தானே பண்ணுற, நகையில் எங்கே இருக்குது கொடு அப்படின்னு கேட்டோன்னே அப்புறம் இவரை வந்து தம்பியை வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் இறக்கி விட்டாங்க. ரோட்டில் இறக்கி விட்டு போங்க அப்படின்னு ஃபோனெல்லாம் பிடுங்கி போயிட்டாங்க. அப்புறம் அவர் போய் ஒரு 2 கிலோமீட்டர் போய் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அவர் லிஃப்ட் அடிச்சுட்டு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தம்பியை நாங்கள் ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம். தங்க கட்டியை பறிகொடுத்த ஜெய்சன் உடனடியாக அருகே இருந்த கேக்கசாவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு கேரள எல்லையான வாளையார் சோதனை சாவடியை உஷார்படுத்திய போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இருப்பினும் கொள்ளையர்கள் தப்பிச் சென்றனர். காலை 6 மணி முதல் 8 மணிக்குள் நடந்த இந்த கொள்ளை தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். அங்கே வந்து போயிட்டு இருக்காங்க. போகும்பொழுது போகிற வழியில் சுமார் 4-5 பேர் ஒரு லாரியில் பற்றி வழிமறித்து அவங்ககிட்டருந்து 1.25 கிலோ தங்கம் ராபரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது சம்பந்தமாக 5 தனிப்படை அமைச்சு தீவிரமாக தேடிட்டு இருக்கோம். ஜெய்சன் மற்றும் விஷ்ணு வந்த காரை வழிமறித்த லாரி மற்றும் கார் கேரள பதிவு எண் கொண்டிருந்ததாகவும் கொள்ளை கும்பல் மலையாளத்தில் பேசியதாகவும் இருவரும் புகாரில் தெரிவித்துள்ளனர். இதன் பேரில் கோவை ரயில் நிலையம் மற்றும் கேரளாவிற்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளிலும் உள்ள சோதனை சாவடிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டு வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கண்காணிப்பு கேமராக்களும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு கொள்ளையர்கள் தேடப்பட்டு வருகின்றனர். பரபரப்பான சாலையில் பட்ட பகலில் மங்காத்தா திரைப்படபாணியில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இந்த துணிகர கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பரிமளா.